விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து முதல்ல பொது பலன்கள் வரும். ஸோ பொது பலன்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சனி செவ்வாய் இருக்கும்போது அம்மா வந்து கொஞ்சம் எமோஷனாக நம்மகிட்ட கோவப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல லாபம் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் ரீதியாக ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து ஒரு கடன் அடைச்சி இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு பழைய வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி வந்து சனி வந்து குருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது சொத்துக்கள் ஒரு கடனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், லோன் அப்ளை பண்ணி ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் வந்து நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சொத்துக்கள் விஷயங்களும் சரி வண்டி வாங்கின விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு அனுகூலமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நடைமுறையில் மட்டும் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படும், கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதை பற்றி கவலைப்பட நீங்கள் முயற்சி எடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் வந்து மனசஞ்சங்களையும் சலனங்களையும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களில். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன்களை அப்ளை பண்ணி கேட்டது உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. லீகல் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. வருணாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நல்ல வெற்றிகள் கிடைச்சாலும் கொஞ்சம் மன உளைச்சலும் மன காயங்களை ஏற்படுத்தும். அதனால் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி வந்துடுங்க எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்த பொது பலன்கள். இனிமேல் வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பெருத்த லாபங்கள் பெரிய ஒரு நன்மைக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுவும் லீகல் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை கொடுக்காது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வந்து ஸோ 6ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, ஒரு லோனில் வந்து ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்களையும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல் டென்ஷனை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து நடைமுறையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து அது வந்து சூரிய ஸ்தானத்தில் போகும்போது நிறைய வளர்ச்சி பெரிய வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வேலையில் வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு சரியாக சில பேர் வந்து கொஞ்சம் பிளாங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து புதிய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவைங்க.
விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து நீச்சமாக 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்க வந்து ஏதாச்சும் பெரிய விஷயங்களை பேசி நான் பெரியசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஏதோ இடவிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம்னா கேது வந்து பெரிய லாபங்களை வெற்றிகளையும் கொடுத்துரும். ஸோ அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சுக்கிரன் வந்து 5ல் உச்சமாக இருந்தாலும் புதனுடைய சாரத்தில் போகும்போது அது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல வெற்றியும் கொடுத்தாலும் சின்ன விஷயங்கள் கணவன் மனைவிக்கு வந்து குழந்தைகள் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும் காலகட்டங்க. ஸோ பார்த்து நடந்துங்க. எப்போதும் சொல்கிறதா நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓம் நமச்சிவாய ஓம் சொல்லணும், அந்த இறைவன் உள்ளே இறங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டம் போவதற்கான ஆகிடும் சிறப்பாக இருக்கும். ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி. ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா அது அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து. அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம், நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும். ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது 5 பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சியான மிருகம் வரும். உதாரணம் சொல்லப்போனால் வல்லூர் வரும். ஸோ வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ இதெல்லாம் வந்து 5 பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினா அது வளர் விரையில் வந்து எப்படி செயல்படும், தேய்பிரையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சவன்ட்டு விளையாடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். படுபட்சி நாள்னு ஒன்று வரும். ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகார பட்சின்னு ஒன்று வரும். ஸோ அதிகார பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகார பட்சி நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசு ஊன் வந்து வெற்றியை தருன்றது உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு. அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவுசெய்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.